ஹாய், வெல்கம் டு மை சேனல் டிகா டு டேக்கோ. என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது தேர்ஸ்டே எடுத்த வீலாக், நவராத்திரி டே 5 அன்றைக்கி எடுத்தது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோட ரெசிபியுமே நான் போட்டிருக்கேன். எத்தனை பேர் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதனால நம்ம ப்ரோட்டீனுக்கு ஏதாவது எடுத்துக்கணும் இல்லையா? காலையிலேயே ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ ஸ்நாக்ஸோ எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பன்னீரை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட் பண்ண பன்னீரில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அனியன்ஸ், 3 கலர் பெல் பெப்பர்ஸ் அண்ட் ஆலப்பினோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சால்ட், என்கிட்ட ஹோம்மேட் செஸ்வன்ச்சுவாஸ் இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு மயோக்கு பதிலாக சார் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஹங்கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கெச்சப் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது 2 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துகிட்டு மேயோ ஆர் உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஸ்ப்ரெட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பன்னீரையுமே எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டுட்டு நல்லா 2 சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது கூட நாங்கள் ஸ்ட்ராபெரிஸும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி அவர் வந்து லன்ச் எடுத்துகிட்டு போகல, அதுக்கு பதிலாக வந்து ப்ளூபெரிஸ் அண்ட் கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் ஒரு சில ஒர்க் இருந்தது, வாஷர் ட்ரையர் போடுறதெல்லாம், அதெல்லாம் முடிச்சுட்டு அதை தாண்டி எனக்கு பர்சனலி ஒரு சில ஒர்க் எல்லாம் இருந்தது, கான்டென்ட்டுக்கு பிளான் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சாமிக்கு எது வந்து பிரசாதமாக வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேனோ அதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு லஞ்சுக்கும் நாங்கள் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி டே 5, ஸோ லெமன் ரைஸ் பிளான் பண்ணதால் லஞ்சுமே லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. ரீசெண்டாக இந்த ரைஸ் குக்கர் வந்து நாங்கள் அமேசானில் வாங்கியிருந்தோம். ஏன்னா இது வந்து ரைஸ் அண்ட் வாட்டர் தனியாக அதுவே செப்ரேட் பண்ணி கொடுத்துரும். பேசிக்லி நம்ம ஊரில் வடித்து சாதம் பண்ணுவாங்கள்ல, அதை பண்ணுறதுக்கான ஒரு நவீன மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு மிஷினா, அது பண்ணுறது ஈஸி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நானுமே ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது என் கையில் தான் நான் கொட்டிக்கிட்டேன். அதனால் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த குக்கர் இருக்கிறது தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து 2 டைப்ஸாக பண்ண போகிறேன். ஒன்று நார்மல் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, இன்னொன்று பேக்டு ஸ்வீட் பொட்டேட்டோ. ஃபஸ்ட் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பார்ஷியலி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஸ்வீட் பொட்டேட்டோவை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு சால்ட், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பார்ஷியலி ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு குட்டி வேலை வந்துருச்சு அப்படின்றதால நான் அதை பார்க்க போயிட்டேன். இப்போது பேக் டு குக்கிங். ஸோ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியலுக்கு ஆயிலை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சாப் பண்ண ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஆனியன்ஸ்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே சால்ட், ரெட் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா இந்த 3ஐயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு விட்டுறணும். அண்ட் அவ்வளோதான், ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் ரெடி. என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பேக் பண்ண வெர்ஷன் பிடிச்சிருந்தது, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த பொரியல் வெர்ஷன் பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வைக்கலை, பட் டெய்லியுமே பிரசாதம் மாதிரி பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அந்த டேக்கான காஃபி டோஸ் எடுக்கணும்ல, ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு நைட்டு வந்து லைட்டாக பசிச்சுது, அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தால பன்னீர் ஸ்டஃபிங் அதை வச்சுட்டு ஒரு கட்லெட் மாதிரி பண்ணியிருந்தேன். அது நல்லா வருமா என்னன்னு எனக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுக்கவே இல்லை, பட் வேறு லெவலில் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணால் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். And அவ்வளோதான், see you in the next video. Until then, bye.